ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ஃபிஷ் ஃப்ரை. நல்ல காரசாரமான ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் 30 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. 30 பல் பூண்டுங்கிறது உங்களோட மீன் அளவுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவினது, 4 டேபிள் ஸ்பூன் வரமிளகாய் தூள், வெறும் வரமிளகாய் அரைச்செடுத்த தூள் 4 டேபிள் ஸ்பூன், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி இந்த அரைச்ச பேஸ்ட்டை எந்த பவுலில் ஃபிஷ்ஷை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோமோ அதில் எடுத்து போட்டுக்கோங்க. அந்த பேஸ்ட்டை முடிஞ்ச அளவுக்கு கையெல்லாம் காரம் அடிக்கும்னு நினச்சிங்கன்னா ஸ்பூன்லேயே எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ அந்த பேஸ்ட்டை போட்டுட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு அதில் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு. இந்த அளவு எல்லாமே நான் சொன்னது 2 kg ஃபிஷ்க்கு. இதிலிருந்து உங்களோட ஃபிஷ்ஷோட அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மசாலோட அளவை மாற்றிக்கோங்க. இதில் ஒரு ட்ராப் வாட்டர் கூட ஆட் பண்ணிடாதீங்க. ஃபிஷ்ஷில் இருக்க தண்ணியே போதுமானது. இப்போது அந்த மசாலா நல்லா கார்ன்ஃப்ளவரோட மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அதை எல்லா ஃபிஷ் மேலேயும் அப்ளை பண்ணிக்கலாம். ஈவனாக எல்லா ஃபிஷ் மேலேயும் அப்ளை பண்ணிக்கோங்க. இது நார்மலாக உப்பு மிளகாத்தூள் போடாமல் நல்லா பூண்டு அரைச்சி நம்ம போட்டிருக்கனால ரொம்ப ஸ்பைஸியாக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு நல்லா பூண்டு ஸ்மெல்லோடு நல்லா ஃப்ளேவராக இருக்கும். நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை. அதே மாதிரி தேங்காய் போட்டிருக்கு, அதுவும் வித்தியாசமான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இதை 1 hour வெயிட் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த மசாலாலாம் நல்லா உள்ளே இறங்கி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 1 hour ஆயிடுச்சு. ஒரு தோசை தவா எடுத்துக்கலாம். தோசை தவா சூடானமையும் அதில் எண்ணெய் ஊற்றி இந்த ஃபிஷ் பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், கலரே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெட்டிஷாக இருக்குது. இந்த மாதிரி எண்ணெய் காஞ்சோன்னையும் எல்லா ஃபிஷ்ஷையும் அதில் வச்சுட்டு 2 சைடும் திருப்பி போட்டு நல்லா கிறிஸ்பியாக வர அளவுக்கு வேக விட்டு எடுத்துக்கலாம். நம்ம தோசை தவாவில் வேக வைக்கிறதுனால ரொம்ப எண்ணெய் யூஸ் ஆகாது. அவ்வளோதாங்க, நம்மளோட கிறிஸ்பியான ஸ்பைசியான ஃபிஷ் ஃப்ரை ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதை எல்லோரும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸையும் எனக்கு மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.